ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். மோட்டரோலா தரப்புலேருந்து H40 நியோ அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச்ன்றது பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம 18,000லேருந்து 25,000 வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மோட்டரோலாவில் அந்த H சீரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணும்போது ரேட்டு வந்து ஹையஸ்ட்டாக இருந்தாலும் நாளடைவில் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து ஆஃபர்ன்ற பேரில் நல்ல ஒரு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. இன்னமும் நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா, மோட்டரோலா தரப்புலேருந்து யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணுறாங்க. டிஸ்பிளே வைஸும் நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் அந்த ஃப்யூச்சரில் அப்டேட்டு அந்த மாதிரி ஒரு எதுவும் பக் இருந்துச்சா உடனே ஃபிக்ஸ் பண்ணுறது, அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரியல்மி ரெட்மியை விட ஒரு பெட்டரான இடத்துல பார்த்தீங்கன்னா மோட்டரோலான்றது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முன்னாடி வந்து மோட்டரோலாவோட அந்த சின்ன ஒரு E1 அது நிறையா மாடல்ஸ் இருந்துச்சு. அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்ட் இருந்துச்சு அன்றைக்கி தேதிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. பட் H சீரீஸ் இப்போ ஒரு கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை H40 நியோ அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதோட ஸ்பெக்கை தான் நான் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ஓகேவா, டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் நான் குறைய சொல்ல முடியாது. நீங்களே ரொம்ப சட்டிலாக ரொம்ப அடிக்கிற மாதிரி விவோ ஓப்போ மாதிரி இல்லாமல் நல்லா சட்டிலாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு 3 கேமரா மாதிரி தெரியும். ஆனால் பிரயோஜனப்படுறது 2 கேமரா தான். நான் என்ன ஏதுன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்சு POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுது. HDR10+ கண்டென்ட்லேருந்து எல்லாமே பார்த்துக்கலாம். 1300 சில்ட்ர நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து போகும். 1500 வந்து அதிகபட்சம் தொடும். நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 1200 1300 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், அதுவுமே பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்குது. பின்னாடி 2 கேமரா பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி 50 மெகாபிக்சல் OIS கொண்ட கேமரா சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன இதுன்றதை மென்ஷன் பண்ணல. பட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி 50 மெகாபிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அல்ட்ரா வைடு 13 மெகாபிக்சல், அதுவே பார்த்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரோஜனமாக கொடுத்துட்டாங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரான்றதும் இருக்குது. ஓவராலாக கேமராலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குறை சொல்ல முடியாது. OIS இருக்குது, அல்ட்ரா வைடு நல்ல ஒரு 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டேட்டா இதில் நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு மூலியமாக கிடைக்கும். 32 மெகாபிக்சல் செல்ஃபின்றதும் நல்ல ஒரு இது தான். அடுத்தபடியாக 5000 mAhக்கான பேட்டரி, 68 வாட்ஸுக்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்குது. சார்ஜரும் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நார்மல் அதை ஏன்னா மோட்டரோலா பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஸோ ஓவராக பின்னாடி பேக்ரவுண்டில் பல இது லோஸுக்கு இது ரன் ஆகுறது, ப்ரீலோடர் அப்ளிகேஷன் அப்படி இப்படின்னு எதுவும் இருக்காது. கூகுளோட டேரெக்ட் OSன்றனால பேட்டரி ஆப்டிமைசேஷனும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் 5000 mAh பேட்டரி 68 வாட்ஸுன்றது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் தான். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 1050 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலாக மூவி ஒரு கன்சியூம்ஷன் ஒரு மல்டிமீடியாக்காண்டி வாங்குறீங்க, ஒரு லைட்டான கேமிங் அப்பப்போ விளாட்றீங்க, பப்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளாட்றீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஷுவல் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை குறை சொல்லிட முடியாது. ஸோ நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஓகே அப்படின்றா சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே. அடுத்தபடியாக இதில் வந்து டூயல் ஸ்பீக்கர் இருக்க போது IP68க்கான வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் 12GB RAM வரைக்கும் ஹையஸ்ட் வேரியண்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரும் இந்த செப்டம்பர் மாதம் லான்ச் ஆகும்போது பட்ஜெட்டுன்னு பார்க்கும்போது 17க்குள்ளேருந்து 25 வரைக்கும் வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏன்னா $399 போட்டிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 25க்குள்ளே தான் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதுக்காக வாங்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டியும், கேமரா இன்றைக்கி தேதிக்கு எல்லோரும் ப்ரைமரியை கொடுத்துட்டு 2 மெகாபிக்சல் மேக்ரோ கொடுத்து தெரியும், அல்ட்ராவைடே கட் பண்ணி எடுத்துக்கிறானுங்க. அந்த விதத்தில் இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லான்ச் ஆகட்டும், லான்ச் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸிங் எது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறேன். ஓகே நண்பா. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மோட்டரோலாவோட H40 நியோ நல்லா தான் இருக்குது. லான்ச் ஆகட்டும் என்ன ஏதுன்றத டீட்டெயில்டாக. ஓகே நண்பா. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.